எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட் பார்க்க போகிறோம். பூ மார்க்கெட் நம்ம வந்து காமிக்க போகிறோம். மதுரையில் இருக்கு வில்லாபுரம் பூ மார்க்கெட். நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஹாய் கைஸ், வில்லாபுரம் பூ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கிடைக்காத பொருளே கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமான்கள் கிடைக்கும். தேங்காயிலேருந்து வெங்காயம், நிறைய காய்கறிகள், கிடைக்காத காய்கறிகளே கிடையாது. இங்கே நாங்கள் மார்க்கெட்டை வீடியோ எடுக்கிறப்ப இங்கே இருக்க மக்கள் நிறைய பேர் நாங்கள் என்னமோ நியூஸ்லேருந்து தான் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட நிறைய விஷயத்த எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஈவன் அவங்க முதலமைச்சர் விஜய் சாரை பற்றி கூட பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மாடு வந்தது கைஸ். அதை பார்த்துட்டு போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம்னு கௌரவத்தையே இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் மக்கள் இருந்து நிறைய ஏரியா மக்கள் இங்கே வந்து வாங்குறாங்க. இங்கே ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாகவும் இருக்குது. காய்கறிகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிது. ஆனால் சில நேரங்களில் சில இடத்துல க்ளீனாகவும் இல்லை கைஸ். கொஞ்சம் கவர்மெண்ட் ஏதாவது இந்த மக்களுக்காண்டி இதை ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சில காய்கறிகளை அவங்க விற்கிறப்ப நம்ம நிறைய விஷயத்த பார்க்க முடியுது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரேட்டு. இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே அதே பொருளோட ரேட்டு வித்தியாசப்படுது. ஸோ இங்கே பார்த்தீங்களா காய்ஸ், எங்கள் அப்பத்தா தேங்காவை பார்த்து வாங்குறாங்க. ஸோ காய்ஸ், இதுதான் எங்கள் அப்பத்தாவோட வீடு. இங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக ரேட்டை விற்கிறாங்க. ஆனால் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கைஸ். இந்த பாட்டி வந்து பேசுகிறப்ப சொன்னாங்க இவங்க விஜய் ஃபேன் சொன்னாங்க. இவங்க பேரன் பேத்தியெல்லாம் இவங்ககிட்ட சொல்லுவாங்களாம். விஜய் வந்து ஏதோ பேட்டி யாராவது நியூஸ் பேப்பரில் வந்தால் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு கூட இவங்க ஓட்டு போட்டாங்களாம் அந்த வட்டம். இப்படியே நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா இங்கே காய்கறி, முருங்கைக்காய், நிறைய காய்கறிகள் இங்கே விற்றுட்ருக்காங்க. வீடியோ நம்ம டக்குன்னு எடுக்கும் போது சடனாக எங்கள் அப்பா புல்லட் எடுத்து அங்கே எதாப்பில் வந்துட்டாங்க. இந்த மாதிரி மக்கள்கிட்ட நம்ம வாங்குறப்ப தயவு செஞ்சு பார்கெனிங் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பாவம், அவங்க நேரடியாக தோட்டத்திலேருந்து இங்கே வந்து காலையிலேருந்து வெயிலில் உட்காந்து நமக்காண்டி விற்க வந்திருக்காங்க. ஓகே காய்ஸ், பாய், see you.